இந்த 40 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஈக்விட்டி பங்கு சார்ந்த திட்டத்தை தவிர, ஷார்ட் டேர்ம்ல நம்ம என்னென்ன பண்ணலாம்? அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் பணம் பண்ணலாம்? அப்படின்றத சில பேசிக்ஸ் ஐடியாஸ் மட்டும் எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் ஃபீஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய பேரண்ட்ஸும் சரி, இப்போ நானும் முன்னாடி ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அதுக்குன்னு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுவோம். மாசம் 2000 3000 கட்டுவோம். கரெக்டா 1 இயர் முடிஞ்ச உடனே அந்த ஆர்டில இருந்து எடுத்து ஃபீஸ் கட்டுவோம். அப்பயும் பத்தாது, வெளியே வாங்கி தான் கட்டுவோம். பட் இருந்தாலும் அதை வந்து அது ஆடி என்னன்னா அந்த 1 இயர் ஆடி போகும்போது அப்படியே அந்த 12 மந்த்ஸ் லாக் ஆயிடும். ஸோ அதனால அது ஒரு ஒரு ஃபீஸ்க்குன்ட்டு அதை நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம். பட் அதை எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது, ரிஸ்க் இல்லாம எப்படி போடுறது? ஸோ அது ஒரு 2-3 விஷயம் இருக்கு. நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல ஒண்ணு பணங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு மணி. ஸோ பணம் முதல்ல ஏர்ன் பண்ணணும். ஸோ மணி ஸ்பீக்ஸ் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் தான். ஸோ அது வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. நீங்க பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, மணி என்ன லாங்குவேஜ் பேசும் சார்? இங்கிலீஷா, தமிழா, இல்ல குஜராத்தியா, இல்ல வாலட்டிலிட்டியா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பணம் எப்பவுமே நம்மளுக்கு சொல்றது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். அது என்னன்னா, இஃப் யூ சேவ் மீ டுடே, ஐ வில் சேவ் யூ. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு சார் சேவ் பண்ண, வர்றது ஜாலியா, அந்த மைண்ட் செட்டும் இருக்காங்க. ரொம்ப சேவ் பண்றவங்களும் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அதுக்குன்னு சில டிசிப்ளின் வச்சுக்கலாம், ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம். ஏன் பணம் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த 30-30 சேலஞ்ச். அது என்ன 30-30 சேலஞ்ச் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன்ஸ் வரும், ஒரு அமௌண்ட் வரும். இப்போ கரண்ட் இதுலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 20 to 25 இயர்ஸ்ல நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் கொஞ்சம் பெரிய கரியரா இருந்தா 27-30 ஆயிடும். அங்க இருந்து நம்ம ஒரு 30 வருஷம் வேலை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 55-60. பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேர் 55-60 வரையுமே வேலை செய்ய தயாரா இல்லை. தே வாண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ஸோ ஈவன் தோ நம்ம 55-60 வரையும் வேலை செய்யணும் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இந்தியன் நம்மளுடைய மெடிக்கல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 78 to 85 ரேஞ்சில் இருக்கு. இது இன்னும் போக போக 90ல போயிடும். ஏன்னா நம்மளுடைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படி. இந்த 30 இயர்ஸ் நம்ம எப்படி லீவ் பண்ண போறோம்? ஏன்னா முதல் 30 வருஷம் 25 வருஷத்துல இருந்து 55 வயசு வரை நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது, நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஏதோ ஒரு இன்கம் வருது. பட் 55ல இருந்து 80 வரையும், 55ல இருந்து 75 வரையும் நம்ம அங்கேயும் வேலை செய்ய போறோமா, இல்ல நம்மளுடைய கிட்ஸுக்கு நம்ம டிபெண்டா இருக்க போறோமா? இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இந்த சேலஞ்சு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். இதை வந்து நீங்க இப்பயே ஒரு 25 to 40-45லயே இந்த டிசிஷன் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த ரிமைனிங் 30 ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இதுதான் இந்த 30-30 சேலஞ்ச். அதாவது முதல் 30 வருஷம் வேலை செய்யறோம், அடுத்த 30 வருஷம் கண்டிப்பா நம்ம வி வில் லிவ் பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஆனா நமக்கு அதுக்கேற்ற பணம் இருக்கணும். ப்ரொவைடட் இஃப் யூ ஹேவ் குட் மணி, நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப் நம்ம லீட் பண்ணலாம். இல்லைன்னா வி ஆர் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் சம்படி, நம்மளுடைய கிட்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ இல்ல நம்ம வேற ஏதாவது வேலையோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க டெல்லி பாம்பே உங்க கிட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ பாருங்க, தேர் இஸ் அ கான்செப்ட் கால்டு ஃபயர் சார். FIRE. ஃபயர் வந்து எல்லாரும் ஐ வாண்ட் அச்சீவ் ஃபயர், ஐ வாண்ட் அச்சீவ் ஃபயர் அப்படின்றாங்க. அந்த ஃபயர் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பினான்சியல் இண்டிபெண்டன்ட், ரிட்டையர் ஏர்லி. அதாவது நான் சீக்கிரமா அதுல ரிட்டையர்மெண்ட் ஆயிடணும் சார், 45 வயசுல ரிட்டையர் ஆயிடணும். இப்போ என்ன சேலஞ்சுனா, நிறைய பேர் எங்ககிட்டே கன்சல்டன்சிங் வரும்போது நாங்க சொல்றது, நீங்க 45 வயசுல ரிட்டையர் ஆயிடுறீங்க, பட் அங்க இருந்து ஒரு 40 வருஷம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி மணி பிளான் வச்சிருக்கீங்க? அதுக்கு உங்களுக்கு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம், ரெவென்யூ எப்படி, எக்ஸ்பென்சஸ் எப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ஃபயர் கான்செப்டை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேவிங்ஸ் கான்செப்டை நம்ம முதல்ல இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் மெயின். ஸோ அது ஓவராலா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருந்தா சேவிங்ஸை பத்தி யோசிப்போம். பட் மோஸ்ட்லி ஒரு 100 பேர்னா ஒரு 3-4 பேர் தான் அந்த சேவிங்ஸ் பத்தி பண்றாங்க. அந்த சேவிங்ஸையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்றது இல்லை. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ நார்மலா ஒரு தம்ப் ரூல் பாத்தீங்கன்னா, இதுவரையும் சேவிங்ஸ் பத்தி யோசிக்காதவங்க, இந்த ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், நம்ம அது எந்தெந்த ஸ்கீம் போடலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு தம்ப் ரூல் வச்சுக்கோங்க, மினிமம் 10%. எனக்கு வெதர் நான் 50,000 சம்பாதிக்கிறேன்னா ஒரு 5,000 ரூபாய் என்னுடைய சேவிங்ஸ் போயிடணும். இல்ல நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அதுல 10,000 ரூபாய் சேவிங்ஸ் போகணும். அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வாங்க. சேவிங்ஸை நம்ம அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டா மாற்றதை பத்தி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சேவிங்ஸ். சேவிங்ஸ் இருக்கணும். ஏன் இந்த 10% மினிமம் சொல்றேன்னா, நீங்க ஆவரேஜா இப்ப நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கான்செப்ட்ல சொல்றோம். ஒரு 30 வருஷம் நான் வேலை பண்ண போறேன், அடுத்த 30 வருஷம் நான் வேலை இல்லாம இதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன்னா, இந்த 10% நீங்க சேவ் பண்ணாதான் அடுத்த 30 வருஷம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இல்ல சார், நான் வந்து ஓகே. எனக்கு வந்து ஓவரால் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்ல. என்னுடைய ரிட்டயர்மெண்ட் பிளான் பண்றேன்னா, அந்த சேவிங்ஸ நீங்க 20%, 30%, 40% இன்கிரீஸ் பண்ண உங்களுடைய ரிட்டயர்மெண்ட்டையே நீங்க கம்மி பண்ணலாம். அதாவது ஒரு சர்வே சொல்லுது, நீங்களுடைய 40% ஆஃப் யுவர் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 40% வந்து 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் அதாவது எப்பவுமே இதை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா அடுத்த 15 இயர்ஸ்ல நீங்க ரிட்டையர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க 50 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 30 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, உங்க பணம் 12, 13% கொடுத்தாலே போதும். உங்களுக்கு எவ்ரி இயர் உங்களுக்கு தேவையான பணம் வந்துட்டே இருக்கும். நீங்க 30% வச்சுக்கோங்களேன், அது ஒரு 20 வருஷம் நீங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றது மினிமம் ஒரு 10% நீங்க சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் ஏன் வச்சுக்கிற பட்டம் பண்ணாம அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். அது மெயின். ஏன்னா இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா 1980s இப்பயும் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மளிகை பொருள்ல டப்பால இருக்கும், இல்ல இந்த உடச்சக்கல்ல டப்பால இருக்கும், இல்ல இந்த ஏலக்காய் டப்பால இருக்கும். ஒரு 100 ரூபாய் 1000 ரூபான்னு வீட்டுல இருக்கவங்க வச்சிருப்பாங்க. இதுல என்ன ப்ராஜெக்ட்னா அந்த காலத்துல நமக்கு பெரிய அந்த ப்ராப்ளம் இல்ல. இப்ப என்னன்னா நம்ம ஒரு 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 50,000 ரூபாய் வீட்டுல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் எதுவுமே பண்ணல. 2 வருஷம் கழிச்சு அந்த 50,000 ரூபாய் எடுக்கிறோம். 2 வருஷம் முன்னாடி நம்ம என்னென்ன வாங்கணுமோ 50,000 ரூபாய்க்கு அது இப்ப வாங்க முடியாது. 40 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். நம்மளுடைய மணியோட பர்ச்சேசிங் பவர் அப்படியே குறைஞ்சிடும். ஏன் குறையுது? பிகாஸ் ஆஃப் த டெவில் ஒன்று இருக்கு, இன்ஃபிளேஷன் என்ற ஒரு டெவில். இது எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன் நம்ம பணம் சேவ் பண்ணணும்? பணத்தை சேவ் பண்ண பணத்தை ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த இன்ஃபிளேஷன் தான். ஏன்னா ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் ஒன், பணத்தை ஐடியலா வைக்காதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேர்வை சிந்தி சம்பாரிச்ச பணத்தை நீங்க ஐடியலா வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸும் வராது. நீங்க சம்பாரிச்ச பணம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கும். நீங்க ஏர்ன் பண்ண உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த ஏர்ன் பண்ணனா எப்படி சார், என்ன மாதிரி ஏர்ன் பண்ணனா? அதுக்கு தான் இந்த இன்ஃபிளேஷன் கான்செப்ட் ஏன் சொல்றேன்னா, இன்ஃபிளேஷன் மினிமம் பாத்தீங்கன்னா 5 to 7% இப்போ நம்ம ஒரு பேங்க்லயோ போடுறோம், இல்ல ஒரு எஃப்டில போடுறோம், இல்லைன்னா ஒரு மினிமம் வீட்லயே வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிடும். ஸோ நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் ஒரு 9%, 10%, 11%, 12% அப்படி. அப்பதான் அந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு ஆதாயம் நம்மளுக்கு கிடைக்கும். போட்ட பணம் அப்படியே இருந்ததுன்னா ஒரு யூஸும் கிடையாது. நம்மளுக்கு இன்னும் அது நெகட்டிவ் குரோத்ல தான் போகும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் கம்மியாகும். ஒரு இந்த இது மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு நார்மல் ஆவரேஜ் மிடில் கிளாஸ்ல ரெண்ட் இன்ட்டு இல்லாம ஒரு சென்னை சிட்டியோ கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா அதே எக்ஸ்பென்சஸ், அதாவது அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. இப்போ ஒரு 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு வாங்குறாங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அதே 1/4 கிலோ. இப்போ வாங்குற சக்கரை வாங்குறாங்கன்னா அதே சக்கரை தான். அவங்க இன்க்ரீஸ் கூட பண்ணாம அதே குவான்டிட்டி அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாங்குறாங்கன்னா 30,000 ரூபாய் இப்போ செலவாச்சுன்னா அதே பொருள் 20 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கு 80,000 ரூபாய் ஆகும். 15 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கு 60,000 ரூபாய் ஆகும். 5 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கு 40,000 ரூபாய் ஆகும். நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நமக்கு 10,000 இன்க்ரீஸ் ஆகும். இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏர்ன் பண்றோம். அதாவது நம்ம ஒரு 25 to 55ல இருக்கோம், நம்ம சம்பாதிக்கிறோம். இப்ப நம்ம 55 to 85ல இருக்கும்போது நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. 30,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல நம்ம 80,000 ரூபாய் கொடுக்கணும். அப்ப நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கிற பட்சத்துல நமக்கு என்ன பிரச்சனை வருது? ஏர்னிங்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு என்ன ஒரே ஆப்ஷன்? சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் என்னவா பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட். இன்வெஸ்ட்மெண்ட் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அது ஓரளவுக்கு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்க்கணும். ரெண்டாவது, நார்மலா சென்னையில வேர்ல்டு இந்தியாலே பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட் தான் சார் இந்த ஸ்கேம்ல அதிகமா மாட்டுறது. ஒண்ணு வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு ஆந்திரா இன்டீரியர் சில பார்ட்ஸ். என்னன்னா நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்னா, சார் ஒரு 10,000 ரூபாய் போடுங்க சார், எவ்ரி மந்த் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறேன் சார். சார் ஒரு 1 லட்சம் ரூபாய் போடுங்க சார், மாசம் மாசம் உங்களுக்கு வீடு தேடி 10,000 ரூபாய் வந்துடும். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து கேள்வி கேளுங்க. இது எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சார்? இது எப்படி வரும்? நீங்க எப்படி கொடுப்பீங்க? அந்த பணத்தை வாங்கி அவங்க என்ன பண்றாங்க? இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ நார்மல் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% to 15% இந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். நமக்கு லாங் டேர்ம்ல நம்ம சைசபிள் அமௌண்ட் சம்பாரிச்சிடலாம். இப்போ குறிப்பா ஒரு 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 ஃபைன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து சார் எனக்கு ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ஒரு பிளான் சொல்லுங்க அப்படி நீங்க ஒரு லாபம்ல வந்து கேட்குறீங்க வச்சுங்க. சிம்பிள் சார், ஒரு 15,000 ரூபாய் போடுங்க. ஒரு 15,000 ரூபாய் 15 வருஷம் 15% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா நீங்க போட்ட பணம் கிட்டத்தட்ட ஒரு 26, 27 லட்சம் ரூபாய் இருக்கும். 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன பாருங்க, அந்த எஸ்டபிள்யூபி நீங்க அப்ப பிளான் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றது அந்த எஸ்டபிள்யூபி பிளானை நீங்க அப்ப பிளான் பண்ணிட்டு எவ்ரி மந்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது,
அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சொன்ன பாரு, இது வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸ். 1,00,000 இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா 10 வருஷம் கழிச்சு அது அப்படியே 2,00,000 மாறுது. ஸோ எவ்ரி 10 இயர்ஸ் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் டபுள் ஆகுது. இன்ஃபிளேஷன் ரேட் வெறும் 6% தான் நான் சொல்றேன். அடுத்தது சைல்ட் ஃபீஸ் வாங்க. இப்போ 25 லட்ச ரூபாய் ஒரு இன்ஜினியரிங்கோ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செலவு பண்றோம்னா 2038 அதாவது இப்போ யாரெல்லாம் 1வது 2வது 3வது 4வது படிக்கிறாங்களோ அவங்க ஹையர் எஜுகேஷன் போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய எஜுகேஷனுக்கு நம்ம 1 கோடி ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இது விலைவாசியோட ஏற்றம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபிளேஷன் இன்ஃபிளேஷன் இன்ஃபிளேஷன். ஸோ இதுக்கு ஒரே ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும், இதுக்காக நம்ம பணத்தை சேவிங்ஸ் பேங்க்ல சேர்த்து வச்சீங்கன்னா இதுக்கான பர்பஸ் சால்வ் ஆகாது. இதை வந்து ரிஸ்க் எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் சேர்க்கணும். ஆனா சேவிங்ஸோ இல்ல வேற சின்ன சின்ன ஒரு ஷார்ட் டேர்மோ அதுக்கு சில ஃபண்ட்ஸ் இருக்கு. நம்ம அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி கொண்டு போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ரெண்டாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் அதே மாதிரி தான். நீங்க இப்போ 500 ரூபாய் கொடுக்குறது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஆயிடுது. ஸோ இதுதான் இன்ஃபிளேஷனுடைய பெரிய ப்ராப்ளம். ஸோ இதை மைண்ட்ல வச்சுங்க. நீங்க போடுற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் மினிமம் 9% மேல கொடுக்கணும். 10%, 11%, 12% அப்படி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குற பட்சத்துல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும். அதை வச்சு உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிளான் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணும். அதாவது நான் இப்போ லாபத்துல இப்போ லேட்டஸ்டா ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். 20 இயர்ஸ்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு டைம் இல்லைன்னு, அப்புறம் 30 இயர்ஸ்ல அப்புறம் பாத்துக்கலான்னு, 40 இயர்ஸ்ல அந்த மாதிரி தள்ளி போடாதீங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் யூ கேன் மேக் மணி. தட் இஸ் கால் பவர் ஆஃப் கம்பெனி. ஈவன் 1% 2% டிஃபரெண்ட், பெரிய டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பணம் பண்ணலாம். ரெண்டாவது, ஸோ ஓரளவுக்கு இப்போ நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க பண்றது? ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ எந்த இடத்துல சார் நான் பணத்தை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டைம் இருந்தா அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுன்னா ஒரு 5 கேட்டகரியா பிரிக்கலாம். ஷார்ட் டேர்ம், வெரி ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், வெரி லாங். இந்த ஷார்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போற அடுத்த ஒரு 30 நிமிஷம் எல்லாமே இந்த லிக்விட் ஃபண்டும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் அதிகமா பார்க்கணும். ஏன்னா மத்த இது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஷார்ட் டேர்ம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சார், அதுக்கு வந்து இதுக்கு வந்து லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. இது வந்து 7 நாளுக்கு அப்புறம் எப்போ வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோட்லாம் எதுவுமே கிடையாது. அதுலயே சில ஓவர் நைட் ஃபண்ட்லாம் இருக்கு, ஒரு நாள்ல எடுத்துக்கலாம். இதுக்கும் பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பங்கு சந்தை சார் இறங்க போதே சார், இது கவலைப்பட வேண்டாம். இது எல்லாமே கடன் சார்ந்த திட்டங்கள். அதாவது பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டி பில்ஸ் சொல்லுவாங்க, கமர்ஷியல் பேப்பர், அதாவது கம்பெனி கொடுக்குற கமர்ஷியல் பேப்பர். அதாவது ஒரு கம்பெனி நமக்கு ஒரு பேப்பர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. 2 இயர் 1 இயர் அக்ரிமெண்ட், 90 டேஸ் அக்ரிமெண்ட். 90 டேஸ்க்கு எனக்கு கிரெடிட் கொடு, நான் வந்து 9% கொடுத்துறேன். ஸ்டாக் ஏறுது இறங்குது அதை பத்தி கவலைப்படாது. இது யார் கொடுப்பாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், டாடா மோட்டார்ஸ், HDFC பேங்க், அந்த மாதிரி பெரிய PSUs இவங்களே வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அதை வாங்கிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதுல ரிட்டர்ன்ஸ் வந்து கன்ஃபார்மா வந்துடும். ஆனா வாலட்டிலிட்டி சுத்தமா இருக்காது. நெகட்டிவ் சான்சஸ் ஆர் ரொம்ப ரொம்ப ரேரு, வரவே வராது. எப்பயாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1%, அது கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ்ல தான் காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இதுல இன்னொரு ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அதாவது வாலட்டிலிட்டி இருக்காது. பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்தை பத்தியும் கவலைப்படாது. ஆனா ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட 1% 2% அதிகமா இருக்கும். ரெண்டாவது, இது லாக்இன் கிடையாது, லிக்விடிட்டி இல்ல. லிக்விடிட்டி இருக்கு. இன்னைக்கு சைன் போட்டோமா நாளைக்கு காலையில பணம் வந்துடும். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங்கே 50,000 வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் எல்லாமே நீங்க இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டு. 7 லெஸ் தென் 1 இயர். இதுல எந்தெந்த ஃபண்டெல்லாம் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 இயர்க்குள்ள உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன. சில பேர் வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுவாங்க இயர்லி. அதை வந்து நீங்க மாசம் மாசம் ஒரு தனியா அக்கௌண்ட்ல, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிறதுக்கு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சுட்டீங்கன்னா அது வந்து ஒரு 6% 7%. நீங்க ஒரு மாசம் 10,000 போட்டீங்கன்னா 1,00,000 ரூபாய். அதுல ஒரு 5-6% பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 ரூபாய் கிடைக்கும். சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் 3,000 ரூபாய். ஸோ அந்த ரேஞ்சில நமக்கு ஒரு ஒவ்வொரு 1,00,000த்துக்கும் ஒரு 3,000 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு ரிஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் வாலட்டிலிட்டிக்கு சம்பந்தம் கிடையாது. மார்க்கெட் வார் வருது, ஒரு 5,000 பாயிண்ட் இறங்குது, இல்ல சார் சூப்பரா போகுது, அங்க அதிகமா போனாலும் நமக்கு அதிகமா கிடைக்காது, கம்மியா போனாலும் நமக்கு கம்மியா கிடைக்காது. உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னு 6ல இருந்து 9% முன்ன பின்ன கிடைக்கும்.
ஸோ இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நான் தான் சொன்ன மாதிரி உங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு தயவு செய்து இது ஒரு டூலா வச்சுக்கோங்க. நாங்க இப்ப லாபத்துக்குள்ள வர எல்லா இன்வெஸ்டருக்கும் இதுதான் சொல்றோம். ஷார்ட் டேர்ம் பண்ணி இதை வச்சுங்க. சில பேர் வந்து போனஸஸ் வரும். அந்த போனஸை ஒரு 3 மாசம் என்னால என்ன பண்றதுன்னு தெரியாது, 4 மாசம் என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த லிக்விட் ஃபண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதுல ஒரு 5-6% வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த ஃபண்டை எப்ப வேணா எடுத்துக்கலாம். ஸோ அதனால லாக்லாம் ஆகாது. மூணாவது அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இப்ப சில பேர் வீடு விற்பாங்க, இல்ல மேரேஜ். இப்ப வந்து பொண்ணுக்கு மேரேஜ் இருக்கு சார், ஒரு 40 lakhs இருக்கு, அதை வந்து நான் 1 year ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து எடுக்க கூடாது. நம்மளுடைய கோல் 6 மாசத்துல இருந்து 1 year அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ஃபண்டு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கொடுக்கும். நம்மளுக்கு நல்ல கான்பிடென்டா தெரிஞ்சாலும் சரி, சார் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சார் பண்றாரு, அவர் நீங்க கொடுத்தா பண்ணி கொடுத்துறேன்றாங்க கூட, நம்மளுடைய கோல் 6 மாசமோ 1 year அது வந்து மேரேஜ் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் போடணும். அப்பதான் உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. ரிட்டர்ன்ஸ் கம்மியா வரும், ஓகே. ஏன்னா கேபிட்டல் நமக்கு எக்காரத்து கொண்டு ஷார்ட் டேர்ம்ல ப்ராப்ளம் ஆகக்கூடாது. இதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல 1 to 3 years இருக்கு, அதாவது ஷார்ட் டேர்ம் சொல்லுவாங்க. இதை நீங்க எதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஒரு வெக்கேஷன் அப்ப ஒரு 1-2 yearsல நம்ம ஒரு இன்டர்நேஷனல் வெக்கேஷன் போகலாம். அந்த மாதிரிக்கு இதை யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு கார் வாங்கலாம், இல்ல ஒரு அதாவது ஒரு இனிஷியல் அமௌண்ட் வீடு வாங்குறதுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட் 1 to 3 years. அங்க வந்து 91 daysல இருந்து 1 year லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, 1 year பேப்பர், 3 வருஷம் பேப்பர், அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கொடுப்பாங்க. சார் ஒரு 5 கோடி கொடுங்க, நான் 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், 3 வருஷத்துல நான் வருஷத்துக்கு ஒரு 11% 12% கொடுப்பேன். அதாவது வருஷம் அதிகமாக அதிகமாக ரிட்டர்ன்ஸ் நீங்க அதிகமாகும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு. அது கால்ட் இயர். ஸோ அதனால அவங்க அந்த ரிட்டர்ன் சொல்லுவாங்க. மறுபடியும் இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுல வேற மாதிரியான ரிஸ்க் இருக்கு, அதாவது லிக்விடிட்டி இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது என்னன்னா, என்னுடைய கோல் வந்து ஒரு 3 to 6 years தான் சார், அதுக்கு மேல ஒரு பெரிய கோல் இல்ல. 3 to 6 yearsனா என்ன, ஹவுஸ் பர்ச்சேஸ், கார் பர்ச்சேஸ் ஃபுல்லா பண்றதுன்னா, அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு 100 rupees இன்வெஸ்ட் பண்றோமா, 100 rupees ஃபுல்லா ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஹைபிரிட், அதாவது ஈக்விட்டி அண்ட் டெட். ஒரு 60 ரூபாய் ஈக்விட்டிலையும் 40 ரூபாய் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும். அதாவது 60 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிற ஃபண்ட்ல போட்டோம், 40 ரூபாய் ரிஸ்க் இல்லாத ஃபண்ட்ல போட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஸ்க் ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடும். இது ரிஸ்க் ஆனாலும் இது கம்மியா இருக்கும், இது ஏறும் போது இது ஏறும், கொஞ்சமா ஏறும், இது இறங்கும் போது இதுவும் ஏறும், அப்போ உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். இது வந்து ஹைபிரிட். டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான் நீங்க இது பாருங்க, லாங் டேர்ம் வெரி ஷார்ட் லாங் டேர்ம். இதுதான் உங்களுடைய ஃபியூச்சர், அதாவது லாங் டேர்ம் கோல்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், சைல்டு எஜுகேஷன், சைல்டு ஃபியூச்சரு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், இல்லை உங்களுடைய வேற ஏதாவது பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஹாலிடே டெஸ்டினேஷன், அந்த மாதிரி ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு ஒரு கோல்ஸ் இருந்ததுன்னா அப்போதான் நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கே வரணும். இப்போ நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 1 year போடுங்க, 2 years போடுங்க, லாஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரையும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. யார் வேணா மார்க்கெட் வருவாங்க, 2 மாசத்துல 10% 12%. அக்டோபர்ல இருந்து மார்க்கெட் அப்படியே கிடையாது, நிறைய ஆரம்பிச்சிச்சு. இப்ப மறுபடியும் கொஞ்சம் ஏறி இருக்கு, இப்ப மறுபடியும் இருக்கு. ஸோ இந்த வாலட்டிலிட்டி பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல பயங்கரமா இருக்கும். நீங்க ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் தூக்கி இதுல போட்டீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வராது, பிளஸ் ரிஸ்க்கும் அதிகம். ஸோ அதனால உங்களுடைய கோல் பாருங்க, உங்க கோல் டேர்ம் அப்படின்னா ஈக்விட்டி போங்க. 1 year தான் குறிப்பா. ஏன் இப்ப இந்த டாபிக் சொல்றேன்னா, இந்த டாபிக்கே பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது. இதை வந்து நீங்க லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுருங்க, ஏன்னா உங்க கேபிட்டல் எரோட் ஆகாது, பிளஸ் அட்லீஸ்ட் ஒரு பெட்டர் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வரும். தேர்டு, லிக்விடிட்டி, அதாவது பணம் எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம். அதாவது இப்பதான் கரெக்டா அந்த ஒரு வருஷம் 360 அப்படிலாம் தேவை, எப்ப வேணா போட்டுக்கலாம். முதல் 7 நாள் மட்டும் உள்ள எடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் லோட் 0.0045 இருக்கும். ஸோ அதனால அந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதை சூஸ் பண்ணுங்க சார். இந்த வீடியோ சவுண்ட் வருதா மட்டும் கொஞ்சம் பாருங்க. சவுண்ட் வரலன்றாங்க, வீடியோ சார். சவுண்ட் வருதா? No, இல்ல sir. சார், இல்ல சார், சவுண்ட் வரல சார். It's good. No, no, சரி, it's நான் good for இதுக்கு me. போயிடும், அடுத்தது போயிடும். ஸோ இதுதான் நம்ம. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே லிக்விட் பார்த்துட்டோம், டெட் பார்த்துட்டோம். இந்த டெட் ஃபண்டா என்ன சார்? இப்போ நான் முன்னாடி தான் இப்போ வந்து ஒரு இந்த ப்ரெசன்டேஷன் ஆரம்பிச்ச முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். ஒருத்தர் வந்து, சார் 1 லட்சம் போடுங்க, மாசம் 10,000 ரூபாய் தரேன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கேள்வி கேளுங்க. சார் என்ன சார் பண்ணுவீங்க அந்த 1 லட்சத்தை வாங்கி? அதே தான் இந்த டெட் ஃபண்டுக்கும். சார் இது ரிஸ்க் இல்லைன்றீங்க, மார்க்கெட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க, அப்போ அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இந்த பணத்தை, அவங்க இந்த பணத்தை இதுதான் பண்ணுவாங்க.
இதுக்கு பேர் ஃபிக்ஸட் இன்கம் சொல்லுவாங்க. ட்ரெஷரி பில்ஸ் சொல்லுவாங்க. ட்ரெஷரி பில்ஸ்னா என்னன்னா ஆர்பிஐ இஷ்யூ பண்ணும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் என்னன்னா ஆர்பிஐ வந்து 5000 கோடி 10,000 கோடிக்கு பில்ஸ் இதுக்கு வந்து 91 டேஸ்ல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணும். கார்பரேட் பாண்டு, பிஎஸ்யூஸ், இவங்க மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஷேர் பண்ணவும் இந்த மாதிரி போக மாட்டாங்க. அவங்க இது பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. இட்ஸ் அக்ரிமெண்ட் சார், அவ்வளவுதான் சார். நான் உங்களுக்கு வந்து 2 வருஷத்துல பணம் கொடுக்குறேன், 2 வருஷத்துல எனக்கு ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு. ஸோ இதுதான். இதுல நம்ம என்னென்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா, இப்போ பெரிய கம்பெனி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் பேஸ் சார். 6% 7% தான் பேஸ். இப்போ வந்து கவர்மெண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் வராது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம தைரியமா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸ் வராங்க வச்சுங்களேன், அது கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட கொஞ்சம் அடுத்த லெவல். ஓகே, சேஃப்டி, பெரிய கம்பெனி, ரொம்ப வருஷமா இருக்காங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரேட்டிங் சொல்லுவாங்க. AAA, AA பிளஸ், பிஇ மைனஸ், BBB இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. AAA ரேட்டிங்ஸ் அதிகமா இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டெடியா இருக்கும். 11% 12% வரும். அதே இந்த ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. அதாவது AA மைனஸ், BBB இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியே நம்மளுக்கு கம்பெனி பேர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்ப ஸ்கொயர் கம்பெனி அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க 14% 15% தருவாங்க. அதுவும் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இது ஒரு இந்த டாடா மோட்டார்ஸ், HDFC பேங்க், இந்த பிஎஸ்சி கம்பெனிஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ்லாம் ஒரு 9% 10%. இப்ப ஸ்ரீராம்லாம் பாத்தீங்கன்னா 11% கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த BBB எல்லாம் பாத்தீங்கன்னா 16 17% தருவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, ஒரு 100 ரூபாய் நம்ம கிட்ட கலெக்ட் பண்றாங்கன்னா 90 ரூபாய் வந்து பெரிய பெரிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த 10 ரூபாய் மட்டும் ரிஸ்க் எடுப்பாங்க. 10 ரூபாய் மட்டும் 16% 12% பண்ணும்போது அவங்களுக்கு ஆவரேஜ் பண்ணும்போது அஸ் இன்வெஸ்டரா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு 12-13% கிடைக்கும். ஸோ இதுதான் ஒண்ணு. ஸோ அதுதான் கீழே இருக்கிறது நல்லா பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் லோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ரிட்டர்ன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஆனா ரிஸ்க் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுடைய மறுபடியும் நான் சொல்றேன், இதனுடைய நீங்க ரிஸ்க் அண்ட் ரிவார்டு தான். நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற ரிவார்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ஷார்ட் டேர்ம் பணத்தை நம்ம லாங் டேர்ம்ல போடக்கூடாது. உங்களுடைய ரிக்வயர்மெண்ட்டே எனக்கு 1 இயர்ல பணம் வேணும், 2 இயர்ஸ்ல பணம் வேணும், 3 இயர்ஸ்ல பணம் வேணும்னா தயவு செய்து டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துருங்க, லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துருங்க. எஸ்பெஷலி ஸ்கூல் ஃபீஸை நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி இந்த ஒரு 35-40, அதாவது ஒரு அவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல் ஃபீஸை வச்சு ட்ரேடிங் பண்றாங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் அலோட் சார். ஏன்னா எவ்ரி டைம் நம்மளால அது இல்லைன்னா ஸ்கூல் ஃபீஸ் ப்ராப்ளம் ஆயிடும். ஸ்கூல் ஃபீஸை மட்டும் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. 6-9% கிடைக்கும். எப்ப வேணா எடுத்துக்கலாம். மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா இதேதான். இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பையிங் செல்லிங் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டு டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஈக்விட்டியும் பாத்தீங்கன்னா இதுலயே எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ மிச்சத்தை அப்படியே இன்வெஸ்டர் கொடுத்துருவாங்க. அதனால நம்மளுக்கு போதுமான அளவு எனக்கு ஒரு 10-12% போதும் சார். அதாவது ஒரு 1-2-3 இயர்ஸ் டைம்லனா நீங்க இந்த மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். ஸோ இது இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா கேள்வி கேளுங்கன்ட்டு. இந்த இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையான ரிஸ்க் இருக்கு. ஒண்ணு வந்து கிரெடிட் ரிஸ்க் இருக்கு. அதாவது கிரெடிட் ரிஸ்க்னா என்ன சொல்றேன் நான் சொல்ல பாத்தீங்களா, அதை என்ன மாதிரி ரேட்டிங் தருவாங்க, AAA, AA பிளஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஏ கேட்டகரிக்கு ஆஃப் ஃபண்ட். கொஞ்சம் நார்மலா இருக்கிறது பாத்தீங்கன்னா BBB மைனஸ் இந்த மாதிரி ரேட்டிங்லாம் இருக்கிறது. இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம 100 ரூபாய் கொடுத்தாலும் ரேட்டிங்ஸ் அதிகமா இருக்கிற கம்பெனியை போடும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் மணி கம்மிங் பேக் வந்து ரொம்ப ஹை. ஸோ அதுதான் இந்த கிரெடிட் ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில இருந்து ஒரு கம்பெனி வரும் 11% கொடுக்குறான். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இப்ப நம்மளே வாங்கிட்டோம் 11% சார், 2 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு 11% வரும். அடுத்த மாசம் இன்னொரு கம்பெனி வருது வச்சுக்கோங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், 11% தர முடியாது, 10% தான் தர முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட 11%, அப்ப யாராவது இன்வெஸ்ட் பண்றோம்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒரு 11%க்கு 10% தான் அவங்க வாங்கி ஆகணும். ஆனா போன மாசம் நம்ம வாங்கினது 11%. இப்ப இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல விற்க வருவாங்க. அப்ப நீ மார்க்கெட்ல இப்ப போய் வாங்கினா 10% தான் கிடைக்குது, நான் வச்சுக்கிறது 11%. அதனால என்ன பண்ணு, நீ எந்த வாங்கிக்கோ, 10.75 கொடுத்துரு. ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட், உனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட். ஸோ இதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இப்ப மார்க்கெட்ல அதிகமா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கம்மியாகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்கு. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், 6-9% இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். ரெண்டாவது லிக்விடிட்டி. இந்த ஃபண்ட்ல நம்ம ஹை ரேட்டிங்ல போனோம்னா
லிக்விடிட்டி பிரச்சனை இருக்காது. நம்ம 16%, 17%, 18% கிடைக்குது. ட்ரிபிள் பி, அதாவது பெயர் தெரியாத கம்பெனில போனோம் பாத்தீங்கன்னா நமக்கு ரேட்டிங்ஸ் பிரச்சனை வரும், ஃபண்ட் எடுக்க முடியாது. அதுக்கு தான் நான் சொல்றது ஹை ரேட்டிங்ஸ். எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் நீட் தான் சார். நான் வந்து இதை வந்து எஜுகேஷனுக்காக வச்சிருக்கேன், இல்ல இது வந்து நான் மேரேஜ்க்காக வச்சிருக்கேன். அந்த ப்ளீஸ் லிக்விட் ஃபண்ட் பெட்டர் ஆப்ஷன். 6 to 9 எப்போ வேணா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கேட்டகரி பாத்தீங்கன்னா இதுதான் சார். நம்ம முன்னாடி அந்த டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த டெட் ஃபண்ட்ல என்னென்ன கேட்டகரி பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட். முடிஞ்சா இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, லிக்விட் ஃபண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக இதை நம்ம ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதாவது என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் 90 நாள் 120 நாள்னா இதை வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஒரு 6 மாசம் ஒரு 7 மாசம் நான் என்னால வெயிட் பண்ண முடியும் சார், அது ஒரு 9 மாசம் வெயிட் பண்ணேன்னா அப்போ நம்ம மணி மார்க்கெட் மாதிரி போடலாம். ஏன் நம்ம லிக்விட்ல இருந்து மணி மார்க்கெட் பண்ற போறோம்னா, அதுல 6% கொடுத்தா மணி மார்க்கெட்ல 7% கொடுக்கும். இந்த டைனமிக் பாட் பண்றது 3 to 5 இயர்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம இப்ப பேசுறோம் பாத்தீங்களா, அதுல டைரக்டா இதுல இம்பாக்ட் ஆகும். இப்ப லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னாச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட்ல கம்மி பண்ணாங்க, சிஆர்ஆர் இதெல்லாம் கம்மி பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா நம்ம ஏற்கனவே வாங்கின ஃபண்ட் வந்து வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி டைனமிக் பாட் ஃபண்ட்ல போட்ட ரிட்டர்ன்ஸ்லாம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கார்பரேட் பாண்ட், இந்த கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு 80% they will invest in high quality corporate bond. அதாவது என்னன்னா ட்ரிபிள் ஏ, டபுள் ஏ பிளஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 20% ஏன் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அப்பதான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதுல ஒரு அதிகமா கிடைக்கும். ஒரு 80% 11%, 12% லாக் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 20% ஒரு 14, 15% லாக் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 12-12.5% நம்மளுக்கு இன்வெஸ்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் அது. கில்ட் ஃபண்ட்ன்றது என்னன்னா சார், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சார். கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்டே இஷ்யூ பண்ணும் 10 இயர்ஸ் பேப்பர், 25 இயர்ஸ் பேப்பர், இந்த மாதிரி கவர்மெண்ட்டே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் கில்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஓவர் நைட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, 1 டே கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதுல இன்னும் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கம்மி. இது தவிர ஷார்ட், மீடியம், லாங் டேர்ம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேக் டு லிக்விட் ஃபண்ட். ஏன்னா நம்ம கான்செப்டே லிக்விட் ஃபண்ட் பத்தி தான் பேசணும். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் லிக்விட் ஃபண்ட். இப்போ முதல்ல லிக்விட் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லிக்விட் ஃபண்டுக்கும் டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம். லிக்விட் ஃபண்ட்ல எத்தனை நாள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். அதாவது நம்மளோட ரிக்வயர்மெண்ட் ஒரு 90 நாள், ஒரு 120 டேஸ், 150 டேஸ்க்குள்ள இருந்தால் லிக்விட் ஃபண்ட்ல போகலாம். இப்போ ஏன் லிக்விட் ஃபண்ட்ல போகணும்? ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஒன்னாவது என்னன்னா, பெட்டர் தென் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். லோ லோ ரிஸ்க் கிடையாது, ஹை லிக்விடிட்டி. நீங்க இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல, அதாவது ஃப்ரைடே கொடுத்தீங்கன்னா மண்டே தான் கிடைக்கும், மண்டே கொடுத்தீங்கன்னா டியூஸ்டே மதியானம் ஒரு 12-12:30 உங்க அக்கௌண்ட்ல போகணும். ஹை லிக்விடிட்டி. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 4.5 to 7 சேவிங்ஸே நம்மளுக்கு வருது. இப்போ நார்மலா ட்ரெடிஷனல் பேங்க்லாம் பாத்தீங்கன்னா 4-4.5% தராங்க. இப்போ வந்து இந்த நியூ ஏஜ் பேங்க்ஸ்லாம், இந்த கமர்ஷியல் ஷெட்யூல் பேங்க்லாம் பாத்தீங்கன்னா புஜவன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6-6.25 வரையும் தராங்க. பட் எல்லாருக்கிட்டையும் அந்த அக்கௌண்ட் இருக்குமா தெரியாது. பட் நீங்க லிக்விட் ஃபண்ட்ல போடும்போது நம்மளுக்கு 6 to 9% வரையும் அந்த ஸ்ப்ரெட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 24 ஹவர்ஸ்ல பணம் வந்துடும். சில ஃபண்ட்ல இன்ஸ்டன்ட் விட்ராலே இருக்கு, மேக்ஸிமம் 50,000 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்களேன். 1 லட்சம் 50,000 ரூபாய் போட்டீங்கன்னா இன்னைக்கே வந்துடும். காலையில ஒரு 10 மணிக்குள்ள போட்டீங்கன்னா 3 மணிக்குள்ள வந்துடும். மொத்த பணம் நாளைக்கு காலைல வந்துடும். லோ ரிஸ்க், குவாலிட்டி, ஷார்ட் டேர்ம். இந்த ஃபண்டை நம்ம மறுபடியும் சொல்றது, நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன, கான்டிஜென்சி ஃபண்ட்னா என்னன்னா, உங்களுடைய 3 மாசம் எக்ஸ்பென்சஸ் தான் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட். என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 30,000 ரூபாய்னா 90,000 ரூபாய் உங்களுடைய கான்டிஜென்சி ஃபண்ட்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட். இதை தான் நீங்க லிக்விட்ல பண்ணணும். ஆறாவது பாத்தீங்கன்னா, கிரேட் ஃபார் பார்க்கிங் ஐடியல் கேஷ். தயவு செய்து வீட்டுல இந்த 1 லட்சம், 50,000, 30,000 அது வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டீங்கன்னா, லிக்விட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா ரிஸ்க் கிடையாது, எப்ப வேணா எடுத்துக்கலாம், உங்க அக்கௌண்ட்ல டைரக்டா வந்துடும். நம்மளுக்கு 6 to 7% ரிட்டர்ன் கிடைச்சு. இது ஒண்ணு. நாலாவது பாத்தீங்கன்னா, இது வந்து சில பேர் இப்ப கிரேட் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் டிரான்சாக்ஷன். அதாவது என்னன்னா, இதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ சில பேர் என்கிட்ட சார் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு, நான் வந்து அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம், ஆனா உடனே மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், மாசம் மாசம் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 லட்சத்தை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக் போட்டுருவாங்க. இந்த 10 லட்சத்துக்கு நமக்கு 6-7% கிடைச்சிரும் வருஷத்துக்கு. அது இல்லாம இதுல இருந்து மாசம் மாசம்
சரி மாசம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் இதுல இருந்து ஈக்விட்டி ரிஸ்க் ஃபண்ட்ல டைவர்சிஃபை பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா மார்க்கெட் இறங்க ஏற இறங்க ஏற நமக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங் இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். Sir, ஸோ sorry for அதுக்காக interrupting. சொல்லுங்க சார். Can you repeat the point, sir? இந்த சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. ஆனா டைரக்டா ஈக்விட்டில எனக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சார். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ரிஸ்கா இருக்கு, வாலட்டிலிட்டியா இருக்கு, திடீர்னு ஏறுது இறங்குது. இந்த 10 லட்சத்தை நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு மாசம் மாசம் பிரிச்சு மாசம் 20,000 30,000 மாசம் மாசம் ஒரு 20,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் சார். ஆனா அது வரையும் அந்த 10 லட்சத்துக்கு நான் என்ன சார் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வருமா பாத்தீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் இந்த லிக்விட் ஃபண்ட்ல போட்டுருக்கேன். நம்மளுக்கு 10% இந்த 10 லட்சத்துக்கு நமக்கு ஒரு 6ல இருந்து 7% வச்சுங்க, அது ஒரு 70,000 ரூபாய் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா வந்துடும். அது இல்லாம இந்த லிக்விட்ல இருக்கிற ஃபண்டு நோ ரிஸ்க், அது ஏறவும் ஏறினா 7% ஏறும், பெருசா ஏறாது, இறங்காது. ஸோ இந்த 20,000 ரூபாயும் நம்ம மாசம் மாசம் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிஸ்க் இருக்கிற ஃபண்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஹைபிரிட் ஃபண்டோ இல்லைன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டோ மிட் கேப் ஃபண்டோ நீங்க பண்ணும்போது அங்க மார்க்கெட் இறங்க இறங்க என்ன ஆகும், ஆவரேஜ் ஆயிடும். நம்மளுக்கு என்ஏவி கம்மியானா அதிக யூனிட் கிடைக்கும், என்ஏவி அதிகமானா நம்ம ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபருக்கு இது பெரிய ஆப்ஷன். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பண்ணிட்டீங்க வச்சீங்களேன், அங்க இருந்து அந்த ஒரு கார்பரேட் சேர்ந்துருக்க பாருங்க ஈக்விட்டில, அதுல இருந்து எஃப்டபிள்யூபியும் பண்ணிக்கலாம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். அதாவது என்னன்னா மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணிக்கிறது, அது நம்ம அப்புறம் பார்த்துப்போம். ஸோ இதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸை விட பெஸ்ட் ஆப்ஷனு, லோ ரிஸ்க், லிக்விடிட்டி எப்போ வேணா எடுத்துக்கலாம். ரிட்டர்ன்ஸ் வந்து 6 to 9% நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும். 24 ஹவர்ஸ்ல வித்ட்ரா வந்துடும். எப்போ வேணா இப்போ கொடுத்தீங்கன்னா மறுநாள் காலைல கிடைச்சிரும். ரெண்டாவது இது லாக்இன் கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் உங்க கான்டிஜென்சி ஃபண்ட் மறுபடியும் சொல்றேன், மினிமம் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டர் ஒரு 3 மாசம் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸை லிக்விட் ஃபண்ட்ல வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா எனி டைம் உங்களுக்கு ரிடம்ஷனும் ப்ராப்ளம் இல்லை, அழகா எடுத்துக்கலாம். ஐடியல் கேஷா இது பெஸ்ட் ஆப்ஷன். சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இது என்ன டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தான் சார். இது உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாப்ல வரும். எஸ்பெஷலி நீங்க விமன்ஸோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஸ்லாப்ல அவங்களுடைய இன்கம், அவங்களுக்கு இன்கமே பெருசா இருக்காது. நீங்க 7-8 லட்சம் வரையும் கேபிட்டல் கெயினா வந்தாலே உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அப்ப 7-8 லட்சம்னா நீங்க எவ்வளவு போடணும் பாருங்க, 1 கோடி ரூபாய். ஸோ நீங்க 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் டாக்ஸே வராது. அது வர என்ன இப்ப 20,000 30,000 என்ன கெயின் வந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா வந்துடும். ஸோ அதனால இது டாக்ஸ் ஆங்கிள் இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ அதையே நீங்க யோசிச்சுக்கோங்க. இதுதான் லிக்விட் ஃபண்ட். ரெண்டாவது, இப்போ லிக்விட் ஃபண்ட் நம்ம பார்த்துட்டோம். லிக்விட் ஃபண்ட் டெட் பார்த்தோம், அதுல லிக்விட் ஃபண்ட் என்ன பார்த்தோம், ஷார்ட் டேர்ம், அதுல என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு முந்தானத்து படி பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் கேட்டகரியில ஒரு 5 ஃபண்ட் டாப் 5 எடுத்திருக்கேன். அது என்னன்னு பாருங்க. 1 இயர் ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்துருக்கேன். எல்லாமே 7% இருந்து கொடுத்துருக்கு. லிக்விட் ஃபண்ட் யூஸே நம்மளுக்கு 1 இயர் தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஏறும் இறங்குனால இந்த 7%ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன மாதிரி லிக்விட் ஃபண்ட் பண்ணலாம், ஏது பண்ணலான்ட்டு. நீங்க எதுல போட்டாலும் பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. நீங்க எந்த ஃபண்ட்ல வேணா போடுங்க. இனிமே லாபம்ல குட் அட்வைசர்ஸா இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லயே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல ஃபண்டா நீங்க பிளான் பண்ணிட்டு, மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ரிக்வயர்ட் ஃபண்டை தான் நீங்க இதுல போடணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபண்ட்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்ல சார் எனக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் எனக்கு ஃபண்டு தேவைப்படாது சார், ஒரு 5 மாசம் தேவைப்படாது, இல்ல எனக்கு 1 இயர் வரையும் தேவைப்படும், அந்த மாதிரினா இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி, இது பேர் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 91 டேஸ். இது வந்து அதுக்கு மேல ஒரு 6 மாசத்துல 9 மாசம் எனக்கு தேவைப்படாது. ஆனாலும் எனக்கு மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாம், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அகைன் இது ஒரு 8% வரும். இதுலயே இந்த வந்து பெர்ஃபார்மிங் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா இருக்கு, மிரா இருக்கு, நிப்பான் இருக்கு, டிஎஸ்பி, இது எல்லாமே அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். அதாவது நம்ம அங்க பேசுற பாருங்க, கமர்ஷியல் பேப்பர் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், அதுல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே. ஸோ ஓவராலா எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் உங்க ஃபினான்ஷியல் பொசிஷன் பாருங்க, உங்க இன்கம் எக்ஸ்பென்சஸ் பாருங்க, அண்ட் ஹவு மச் யூ கேன் இன்வெஸ்ட். நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன், மினிமம் 10% நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் 10%னா சிம்பிள், இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆகுது, ஒரு 40 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சார் நான் ஒரு 15 வருஷத்துல ரிட்டையர் ஆகணும்னா உங்களுடைய இன்கம்ல 40% நீங்க சேவ் பண்ணா போதும் சார். சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 40,000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அடுத்த 15 வருஷம் கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆகலாம். இதுதான் 10% சொல்றது. 30 வருஷம் நீங்க வேலை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கிடைக்கும்.
இப்போ நார்மலா 15 வருஷம் ஏன் சொல்றேன், 40,000 ரூபாய் யோசிச்சு பாருங்க. 40,000 ரூபாய் ஒருத்தர் 15 வருஷம் போட்டாருன்னா 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எப்பெல்லாம் சேலரி ஏறுதோ, இப்போ 1,00,000 சம்பாதிக்கிறீங்க, அடுத்த வருஷம் ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 1,10,000 வருது. அப்போ அதுக்கு 40%, 44,000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணணும். இப்படி சேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 15 வருஷத்துல கிட்டத்தட்ட உங்க அக்கௌண்ட்ல ஒரு 7ல இருந்து 8 கோடி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸை நீங்க சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் ஒன்று இருக்கு, அதை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபண்டு பேர் கூட சொல்றேன். ஃபண்டு பேர் வந்து HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு சார். நோட் பண்ணிக்கோங்க. குமார் சார் இது நீங்களும் நோட் பண்ணீங்க, ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட் சார். HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு 1999ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு, 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்பதான் அந்த ஃபண்டை இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப எனக்கு வேற எந்த ஃபண்டும் வேண்டாம்ப்பா, இந்த ஒரு ஃபண்டு போதும், நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆனா மாசம் மாசம் ரிட்டையர்மெண்ட் மாதிரி ஒரு பென்ஷன் மாதிரி வேணும்ட்டு 99 ஜனவரியில 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. 99 பிப்ரவரியில இருந்து மாசம் மாசம் 60,000 ரூபாய் எடுத்துக்கலாம். அது ஏன் 60,000 ரூபாய் கணக்கு வச்சிருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7%, நம்ம இந்த லிக்விட் ஃபண்ட் கேட்டகரியில அந்த 7% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 25 வருஷமா, அதாவது போன வெள்ளிக்கிழமையோட பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு எடுத்திருக்காருன்னா, 1 கோடி போட்டு 1,92,00,000 அவர் எடுத்துட்டாரு. மாசம் மாசம் 60,000 எக்ஸ்பென்ஸ்க்கு எடுத்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டாரு. மிச்சம் இருக்கிற 1 கோடி இப்ப எவ்வளவு இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கா சார்? யாராவது சொல்ல முடியுமா சாட்ல? 1 கோடி போடுறாரு, 5 crore சொல்லியிருக்காரு. நான் மறுபடியும் நல்ல பாயிண்ட கேளுங்க, தயவு செய்து கூகுள் பண்ணுங்க. நான் சொன்னேன்ட்டு மறுபடியும் நம்பாதீங்க, கூகுள் பண்ணி பாருங்க. நான் ஸ்கீம் நேமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 கோடி போடுறாரு 1999 ஜனவரி. இல்ல நீங்க எந்த மந்த் வேணா வச்சுங்க. 7 crore சொல்றாரு ஒருத்தர், 22 கோடி சொல்றாரு ஒருத்தர், 10 கோடி சொல்றாரு. மறுபடியும் கொஸ்டின் கேட்டுக்கோங்க. 1 கோடி போடுறாரு, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஜனவரியில 99 ஜனவரியில போடுறாரு, 99 பிப்ரவரியில இருந்து மாசம் மாசம் 60,000 ரூபாய் எடுக்கிறாரு. போன முந்தானத்து வரையும், அதாவது இந்த ஏப்ரல் மாசம் வரையும் கிட்டத்தட்ட 1,92,00,000 எடுத்திருக்காரு. ஃபண்ட் நேம் கேட்டிருக்கீங்க, ஃபண்ட் நேம் HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். இதுதான், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் 100 கோடி போட்டிருக்காரு, ஒருத்தர் 30 கோடி போட்டிருக்காரு, ஒருத்தர் 2 கோடி போட்டிருக்காரு. ரிட்டர்ன்ஸ் ஒரிஜினல் ரிட்டர்ன் சார். இதுல வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் நம்ம அசம்ஷனே வேணாம். ஓகே, இப்போ நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்க. 1 கோடி போட்டு 2 கோடி எடுத்திருக்காரு, மாசம் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப கரண்டா அந்த ஃபண்ட்ல 148 கோடி இருக்கு சார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 148 கோடி. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இது எப்படி இது என்னன்னா, இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ மறுபடியும் சொல்றேன், அதுக்காக சார் இவ்வளவு வருது, என்னுடைய வீடு வித்து அந்த பணம் இருக்கு, ஷார்ட் டேர்ம்ல போடக்கூடாது. எஸ், HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் தான், நீங்க செக் பண்ணிக்கோங்க, பாத்துருங்க. ஷார்ட் டேர்ம் ஃபண்டை நம்ம ரூல் நம்பர் 1, ஷார்ட் டேர்ம் ஃபண்டை ஷார்ட் டேர்ம்க்கு தான் யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 2, எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு 15% நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், பிளஸ் மார்க்கெட் இறங்குச்சுன்னா அது ஒரு 8%, கிட்டத்தட்ட உங்களுக்கு 30% லாஸ் ஆகும். 3 வருஷத்துல உங்க போட்ட பணம் எல்லாமே காலியாகும். ஸோ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ரூல் நம்பர் 1, ஷார்ட் டேர்ம் பணத்தை ஷார்ட் டேர்ம் தான் யூஸ் பண்ணணும், லாங் டேர்ம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இது. ஸோ எவ்வளவு, மறுபடியும் நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். இந்த நீங்க 40% 30% 10% ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கீமை பத்தி ஃபர்தரா டீடைல் வேணும், இதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எவ்ரி மந்த் எப்படி இது கால்குலேட் ஆகுது, எங்க லாபம் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தே ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு கிளியர் சார்ட் பண்ணுவாங்க. HDFC வெப்சைட்லயும் இது இருக்கு, செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும் சார். லாங் டேர்ம்ல யூ கேன் மேக் மணி சார். லாங் டேர்ம்ல யூ கேன் மேக் மணி. ரெண்டாவது, உங்க இன்கம் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கோங்க. எவ்ரி மந்த் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அதையும் பண்ணணும். உங்க கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க நம்ம முன்னாடி ஒரு ஸ்லைட் பார்த்தோம். ஷார்ட் டேர்ம்னா அதுக்கு என்ன, மூணாவது இது. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய இம்பார்ட்டன்ட் கோல்ஸ், சைல்டு எஜுகேஷன், சைல்டு மேரேஜ் செகண்ட் தான் சார் as per the இந்தியன் சர்வே. ஃபர்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டும் யுவர் ஓன் ரிட்டையர்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுடைய இண்டிபெண்டா நீங்க வாழணும், யாருடையும் டிபெண்ட் பண்ணாம வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு யுவர் ரிட்டையர்மெண்ட். ஸோ இதுதான் இதனுடைய ப்ராஜெக்ட். கடைசி பாயிண்ட், பட்ஜெட் 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 பட்ஜெட்னா என்னன்னா சார், எத்தனை பேர் உங்களுடைய மந்த்லி டெய்லி எக்ஸ்பென்சஸை நோட் பண்றீங்க சார்? அட்லீஸ்ட் ஒரு நோட்ஸ்லயோ, ஒரு நோட் புக்லயோ, இல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்லயோ எத்தனை பேர் நோட் பண்றீங்க?
நீங்க அது ஒரு 3-4 மாசம் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இன்னைக்கு காஃபின்னு போட்டு நோட் பண்ணுங்க. சினிமாவா போட்டு நோட் பண்ணுங்க. குட் டைம் வித் ஃப்ரெண்டு, வீக்லி அவுட்டிங் வித் அந்த அமௌண்ட் போடுங்க. 6 மாசம் நோட் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு பணத்தை அன்வான்டா ஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே அந்த டிசிப்ளின் வந்துடும். ஈஸியா நீங்க பணம் சேவ் பண்ணலாம். பணம் ஏர்ன் பண்றது எவ்வளவு பெரிய ஆர்ட்டோ அதே மாதிரி தான் நீங்க பட்ஜெட் பண்ணீங்கன்னா நீங்க பணம் சேவ் பண்றதும் தெரிஞ்சுக்கும். நம்ம ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டிங் வருமா தெரியல. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன். இது இல்லாம என்னென்ன ஃபண்ட் இருக்கு, அதாவது ஒரு ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பாண்ட் இருக்கு. பட் வந்து 7 வருஷம் நீங்க பணத்தை எடுக்க முடியாது. இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கேபிட்டல் கெயின் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எஸ்பெஷலி நீங்க ரியல் எஸ்டேட்ல உங்க ப்ராப்பர்ட்டி வித்தீங்கன்னா டாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த கேபிட்டல் கெயின் கொடுப்பாங்க. பட் 5 வருஷம் பணம் லாக்இன் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் உங்களுக்கு லாக்இன் பீரியட் வர மாதிரி இருக்கு. ஆனுவிட்டி பிளான் இந்த மாதிரி இதுதான் பேசிக்ஸ். இது பேசிக் ஸ்கீம்ஸ். இது எல்லாத்தையுடைய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் 2004ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா லிக்விட் ஷார்ட் டேர்ம்னா லிக்விட் பண்ணுங்க, லாங் டேர்ம்னா கண்ணை மூடிட்டு போங்க ஈக்விட்டியில. இதுதான் மேட்ரு. ரெண்டாவது கோல்ட் ஃபண்ட். சில பேர் கோல்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா கேட்டீங்கன்னா கோல்ட் ஃபண்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா எவ்வளவு பண்ணணும் சார்? சார் இப்போ கோல்டு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சார், அதனால மொத்த பணத்தையும் கோல்ட்ல பண்ணலாமா? அதுவும் கூடாது. எப்பவுமே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 4-5 பக்கெட்டா பிரிக்கணும் சார். எப்படி நீங்க 10% சேவிங்ஸ் கன்வெர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சார் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் இருக்கு சார். ஓவராலா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 2 லட்சம் இருக்கு, இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 1 லட்சம் இருக்கு, இந்த எஃப்டில ஒரு 1 லட்சம் இருக்கு அப்படின்னு ஓவராலா போர்ட்ஃபோலியோ ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்களேன். 10% கோல்டுல கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா கோல்டு தான் எப்பவுமே இன்ஃபிளேஷன் அகைன்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 7-8% ஈஸியா கிடைச்சிடும். மார்க்கெட் இறங்கினாலும் கோல்டு ஏறும். இன்னும் ஏதாவது வேர்ல்டுல அன்சர்டனிட்டி வந்தாலும் கோல்டு ஏறும். அண்ட் கோல்டு ஹோல்டிங் வந்து ஆல்வேஸ் பெட்டர், ஏறிட்டே இருக்கும். அதனால அதுக்காக மொத்த பணத்தையும் கோல்ட்ல போனோம்னா நம்ம ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸை விட்டுருவோம் லாங் டேர்ம்ல. ஸோ கோல்டு எவ்வளவு போட்டீங்கன்னா இந்தியாவுடைய தம்ப் ரூல் என்னன்னா 10% மினிமம், மேக்ஸிமம் 15% வச்சுக்கலாம். ஸோ இதுதான். இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றேன்னா கோல்டு வந்து நிறைய பேர் ஸ்பெண்டிங்கா பார்க்காம அது ஒரு அப்ரிசியேஷன் அசட்டாவும் பாருங்க. ஏன்னா நீங்க அதை சில பேர் என்ன பண்ணாங்க கோல்டு வாங்குறேன்ட்டு நகையா வாங்கிருக்கீங்க. நீங்க அதை வந்து ஆர்னமெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா தயவு செய்து நகையா வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா வாங்கும்போது கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டே இருக்கு டைரக்டா. ஏன்னா நீங்க நகையா வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரமே ஒரு 10-12% ஆயிடுது. அந்த ஃபண்டு நீங்க போட்ட பணம் ரிகவர் ஆகிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். ஸோ அதனால கோல்டா வாங்கும்போது அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லா கம்பெனியும் இருக்கு. ETF சொல்லுவாங்க, ட்ரேட் ஆகும். இல்லைன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் சொல்லுவாங்க, டைரக்ட் கோல்டு ரேட்டோட ரிலேட்டட். கோல்டு அங்க 100 ரூபாய் ஏறிச்சுன்னா இங்க 100 ரூபாய் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் இருக்கு, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். ஸோ 5 ரூல்ஸ் ஆஃப் வெல்த். ஸோ நீங்க பாருங்க 20% சொல்லியிருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் 10% பண்ணணும். 20% மார்க் பண்ணுங்க. பிளஸ் நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நார்மலா பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கேஒய்சின்னு ஒன்று இருக்கு. அதாவது நோ யுவர் கஸ்டமர். இந்த நோ யுவர் கஸ்டமர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பேன் ஆதார் கம்பல்சரி லிங்க் பண்ணியிருக்கணும். அப்புறமா கேஒய்சி ஆதார் நீங்க லாபம் டீம்ல கொடுத்தீங்கன்னா கேஒய்சி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ஆர்டர் அப்ரூவ். நாமினேஷன் டெஃபினட்டா பண்ணி ஆகணும் சார், அது ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பேர் நாமினேஷன் பண்ணாம ஏதாவது இருந்தாங்கன்னா நாமினேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இருக்கும் போது நம்ம ஃபண்டு எவ்வளவு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம இல்லாத போது நாமினேஷன் இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு பணம் போறதுக்கு 7 நாள் ஆயிடும் சார். ஈஸியா பண்ணிடலாம். நாமினேஷன் இல்லை வச்சுங்களேன் 45 days to 60 days ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. இண்டெம்னிட்டி பாண்ட் வேணும், லீகல் ஹையர் சர்டிபிகேஷன் வேணும், நோ அப்ஜெக்ஷன் வேணும். அதனால தயவு செய்து நாமினி போடுறதையும் மிட் பண்ணாதீங்க. நார்மலா ரிட்டர்ன்ஸ் இதுதான். ஸோ டைம் ஃபார் Q&A.